வயது மூப்பில் நடக்கக்கூடிய அந்த மாரடைப்பையும் இப்போ தம்பி மனோஜ் தம்பியாக இருக்கட்டும், இவர் தம்பி ஒரு விக்ரம் சுமார், இவங்களுடைய இது எல்லாமே இவங்களாம் 50க்குள்ளே என்ன சொல்லப்போனால் 50 கூட எட்டலை. அப்படி இருக்கும்போது அவங்கள ஒரே கேட்டகரியில் வைக்க முடியாது. வயது மூப்பில் எப்படி இருந்தாலும் ஒரு மரணம்னு வரும்போது கேட்டால் ஒரு 75-80 வயசில் ஒருத்தருக்கு மரணம்ன்றது அது இயல்பாக நடக்குது. ஆனால் இது போன்ற வளர்ந்து வரக்கூடிய கனவை சுமந்து கொண்டு பயணப்படக்கூடிய நபர்கள், அது தம்பி மனோஜாக இருக்கட்டும், இவர் தம்பி சுகுமாராக இருக்கட்டும், விக்ரம் சுகுமார் இருக்கட்டும், இவங்களுக்கு சொல்லுவாங்கள்ல, சாகிற வயசு கிடையாது. சாகிறதுக்குன்னு வயசு கிடையாது தான், எவ்வளோ நாள் வேணால் வாழலாம். ஆனால் இருந்தாலும் ஒரு இளம் வயதில் இறந்துட்டாங்கன்னா இவங்களுக்குலாம் சாகிற வயசு கிடையாது, இன்னும் நீண்ட காலம் இருந்திருக்கலாம். ஆனால் தமிழ் சினிமாவில் பெரிய ஆளுமைகள் அது முத்துக்குமாராக இருக்கட்டும், இவங்களாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் ஒரு வகையாக கேட்டால் ஒரு இழப்பு தான் தமிழ் சினிமாவுக்கு. பெரிய ஆளுமைகள் பெரிய ஆளுமைகளாக வரக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் பெரிய ஆளுமைகள் அல்ல பெரிய ஆளுமைகளாக வரக்கூடிய தம்பி சுகுமார், விக்ரம் சுகுமார் மாதிரி, மனோஜ் மாதிரி இவங்கெல்லாம் இறந்து போகிறது சேர்ந்து பெரிய இழப்பு தான். சினிமா உலகத்துக்கு இழப்பு.